ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு படம் ஜெயம் ரவி நடிச்சிருப்பார், அதில் சூரி இருப்பார். என்ன படம்னு தெரியல, நிமிர்ந்து நில அந்த படமாக எதான்னு தெரியலப்பா. ஆனால் நீ இந்த சொசைட்டிக்கு அன்ஃபிட்டியா அப்படின்னு சொல்லி சூரி ஒரு வார்த்தை சொல்வார் இல்லைங்களா. அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் சரியாக இருக்குது. நான் எங்கே போனாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை எனக்கு பின்னாடி நிற்கிது, இல்லை எனக்கு முன்னாடி நிற்கிதுங்க. லைஃப்பில் நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வடிவங்களும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வடிவங்களாக இருக்குது. அது எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை உண்மையிலேயே அவங்க பிரச்சனைக்குரியவங்களாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னாக்கா, பீஷ்மர் அம்பு படுகையில் படுத்தது போல் என் வாழ்க்கையில் என்னை பின்தொடர்பவர்களோ அல்லது முன்னிற்பவர்களோ எல்லாருமே பிரச்சனைக்குரியவர்களாகவே இருக்காங்க. நான் அம்பு படுகையில் படுத்த பீஷ்மர் போலையே தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன்ப்பா. அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ மனசு கஷ்டம். என்னையா ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம, அதை நான் வயசானவங்க வயசு இல்லை அதெல்லாம் வேறையா, ஒரு அன்மேரிடு விமன், ஒரு 49 வயசு பெண், அவங்க மனசுக்குள்ளார எவ்வளோ டிப்ரெஷன் இருக்கும், எவ்வளவு ஏக்கம் இருக்கும், எவ்வளவு கவலைகள் இருக்கும், வாழ்க்கை சூழ்நிலை என்ன, எதிர்காலம் என்னங்கிற கொஸ்டின் மார்க்கு, இதெல்லாம் தாண்டிங்க பல ஆண்கள் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க சார். எனக்கு நினச்சாலே எனக்கு மனசு அப்படியே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி வலிக்குதுங்க. இந்த மனத்துயரங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த உலகம் திறமைசாலிகளை மதிப்பதில்லை அப்படின்னு என் மனசுக்கு தோணுது. நான் பொதுவாக நிறைய பார்த்துருக்கேன் இந்த விஷயங்கள்லங்க. எல்லாம் தெரிஞ்சவன் கீழே நிற்பான், எதுவுமே தெரியாதவன் மேலே நிற்பான். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் அப்படின்றத நான் கண்ணுவார கண்டிருக்கேன். பொதுவாக நான் எங்கே போனாலுமே எனக்கும் ஒரு எதிர் பர்சனுக்கும் ஒரு கோபமான ஒரு தாட்டு தான் நடக்கும். நான் ஒரு டைம் ஒரு டென்டல் கிளினிக் போயிருந்தேன், விருத்தாசலத்தில் ரொம்ப ஃபேமஸான டென்டல் கிளினிக்கு. டாக்டர் கருணாகரன் அவங்கள்ட்ட போயிருந்தேன். ஆர்டிஃபிஷியல் டீத்து செட்டிங் தொடர்பாக நான் போயிருந்தேன்ப்பா. அது இப்போ ஒரு 5-6 வருஷம் இருக்கும். அப்போ போகல என்னாச்சு, அங்கே ஷேடை எடுத்தாங்க. பட் எடுத்த ஷேடை அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணலை, அன்ஷேடில் கொடுத்துட்டாங்க. ஃபிட்டிங்கில் இல்லை, ஆன் ஃபிட்டிங்கில் கொடுத்தாங்க. நான் இதை ஏற்றுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி நான் ரிட்டன் கொடுத்துட்டு எனக்கு நீங்கள் புதுசாக பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி நான் புதுசாக எனக்கு செஞ்சு கொடுக்க சொன்னப்பா. அப்போ டாக்டர் என்ன சொன்னார், என்னுடைய மருத்துவமனைக்கு அவர் ஒரு 80 வயசுக்கு மேற்பட்டவங்க, அவங்க ரொம்ப மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவங்க. அவர் என்ன சொன்னார், கீதா என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க கீதா, நான் எல்லாருமே என்னுடைய கருத்துக்கு ஒரு இணக்கமான ஒரு ஸ்பீச் இருக்குது. ஆனால் அந்த கீதாங்கிற ஒரு பர்சனை மட்டும் நான் 30 வருஷமாக பார்க்குறேம்மா கீதா, ஆனால் நீங்கள் மட்டும் அது போல் இருக்கீங்க, உடஞ்ச கண்ணாடி போல், ஒட்டாத உடஞ்ச கண்ணாடியாக இருக்கீங்க, அது எனக்கு ஏன்னு தெரியலம்மா கீதா அப்படின்னு சொன்னார். எனக்கு நீங்கள் இப்போ சொல்கிறது எனக்கு புரியல சார், எனக்கு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், என்னுடைய மருத்துவமனைக்கு படிக்காதவங்க வராங்க, படித்தவங்க வராங்க, ஆசிரியர்கள் வராங்க, வழக்கறிஞர்கள் வராங்க, எல்லா வேலைக்காரங்களும் வராங்க, எல்லா லோ இதுலேருந்து வராங்க, ஹைட்டு, ஆனால் எல்லாருமே சரிங்க சார், நீங்கள் சொன்னால் சரிதான், நீங்கள் சொன்னால் சரிதான்னு சொல்லிட்டு போகிறாங்க மாகிட்டா. ஆனால் நீ மட்டுமே நான் சொல்கிறது தான் சரி, நீங்கள் சொல்கிறது தவறுன்னு சொல்கிறீங்க மாகிட்டா. ஆனால் நாங்கள் என்ன, நாங்கள் எங்கள் ஃபீல்டில் எங்களுடைய 40 வருஷத்து பணி அனுபவத்தில் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வளைஞ்சு போய் கொடுக்க தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லோரும் எங்களுடைய கஸ்டமர்ஸ், எல்லோரும் எங்களுடைய பேஷன்ஸ், அவங்கள்ட்ட நாங்கள் வளைஞ்சு கொடுத்து போகிறோம். நம்ம நாணல் போல் நாங்கள் வளைஞ்சு கொடுத்து தான்மா கீதா போவோம், நீ ஏன் அந்த மாதிரி போக மாட்டேங்கிற அப்படின்னு அவர் கருணாகரன் டாக்டர் சார் கேட்டார். நான் சொன்னேன், சார் ஊர் முழுவதும் நாணலாக இருந்தால் அந்த ஊர் நல்லா இருக்குமா? நாணலுங்கிறது ஆற்றுல மட்டும்தான் சார் இருக்கணும். ஆனால் ஊரில் ரோடு நெடுக்க என்ன செய்யணும், புளிய மரமோ ஆலமரமோ அரச மரமோ தான் இருக்கணும். நீங்கள் நாணலாக இருங்கள், நான் ஆளாகவோ அரசாகவோ இருந்து விட்டு செல்கிறேன். நீங்கள் நாணலுங்கிறதுக்காக நானும் நாணலாக இருக்க முடியாது, நான் ஆலமரம் சார், நான் அரச மரம் சார் அப்படின்னு நான் அவர்கிட்ட எதேச்சியாக சொன்னேன். அவங்க சன்னு டாக்டர் ரமேஷ் கூட என்ன சொன்னீங்க அப்படின்னாரு. சார் நாணல்னு சொல்கிறாரு சார், நான் ஆலமரம் அரச மரம், நான் வைரம் பாய்ந்த மரம் தான், நான் யாருக்காகவும் வளைந்து கொடுக்க மாட்டேன், என் கருத்து சரியாக இருக்குமா, அதில் ஏன் நம்ம வளைஞ்சு கொடுக்கணும், இதாங்க என்னுடைய கான்செப்ட்டு. ஏன் இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் கண்ணு கலங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். 2018 வாக்கிலங்க
நான் விருதாசலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எருமனூரில் இருக்கக்கூடிய சிஎஸ்எம் கல்லூரி, அந்த கல்லூரிக்கு வந்து நான் வந்து இன்டர்வியூ போயிருந்தேன் சார் 2018. அதாவது ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து வெளியில் வந்து வழக்கு பதிவெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் கழித்து வீட்டுக்குள்ளாரே அடைஞ்சு கிடக்குறோம். நம்ம ஒரு பெண், நமக்கு ஒரு பொழுதுபோக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய மனசு ரிலீஃப்காக நான் வேலைக்கு போனேன். ஆனால் நான் அப்போ கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஒரு பார்த்தா ஒரு மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் இந்த போல் அணிகளெல்லாம் இல்லையா? அப்போ நான் போனதும் அங்கே எல்லோரும் ஒரு முகம் சுழிச்சாங்க. முகம் சுழிச்சிட்டு நீங்களும் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொன்னேன். அங்கே வந்து 4 பேர் இருந்தாங்க சார். அதாவது தமிழ்துறை தலைவர், அந்த கல்லூரியோட முதல்வர், அதுக்கப்புறம் வந்து வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் வந்திருந்தாங்க, தேர்வாளர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கல்லூரியோட ஒரு பார்ட்னர் மணிகண்டராஜன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் இருந்திருந்தாங்க. 4 பேருக்கும் வந்து மதிப்பெண் போடக்கூடிய அதிகாரம், ஒருத்தருக்கும் 5 மதிப்பெண் போடணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு சார். நான் வந்து அந்த கல்லூரிக்கு அப்போல்லாம் நான் கொஞ்சம் குளிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு ஹீமோகுளோபின் வந்து 6.5 தான் இருந்துச்சு. என்னால் முதுவை வந்து தூக்கி நடக்க முடியாது, கொஞ்சம் குளிஞ்சாப்ப தான் நடப்பேன். நான் சொன்னேன், சார் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் இருக்குது கல்லூரி ஓப்பனுக்கு, அதுக்குள்ளார நான் என்னோடய உடல்நலத்தை இன்னும் கொஞ்சம் நான் தேர்த்திக்குவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஃபஸ்ட்டு என்னை ஒரு மென்டல் மாதிரியே பார்த்து தான் என்னை அந்த போர்டு ஏற்றுனாங்க சார். ஆனால் நான் போர்டுக்கு மேலே ஏறினதும், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் 7 வருஷம் பணியாற்றிருக்கேனே தவிர அந்த கல்லூரியில் கூட நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் போனது கிடையாது. எதேச்சியாக போனால் எதேச்சியாக வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அங்கே வேறு ஒருத்தர் அமிர்தலிங்கம் ஐயா, அவங்க வந்து எனக்கு வந்து இவங்கள உள்ளே வைங்கன்னு சொன்னாங்க. நான் உள்ளே போயிட்டேன். அதை ரெக்கமெண்டேஷன் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து நான் குவாலிஃபைடோ அல்லது வந்து நான் ஸ்டஃப் பர்சனோ இருந்தால் தான் நான் ரெக்கமெண்டேஷன் ஏற்றுவேன். ஐ எம் நாட் நான் ஸ்டஃப் பர்சன், ஐ எம் குவாலிஃபைட் அண்டு ஃபுல் ஸ்டஃப் பர்சன். சரிங்களா? எதையுமே ஒரு ஹேண்ட்லிங் பவர், கிளாஸ் ஹேண்ட்லிங் பவர் அப்படிங்கிறது எங்கிட்ட இருந்துச்சு. அந்த பவர் எங்கிட்ட இருக்குது. திறமையும் நம்பிக்கையும் முயற்சியும் இப்படி எல்லாமே ஒரு பெண்கிட்ட இருக்கும் பொழுது அவள் ஒரு முழுமையாக பெண்ணாகின்றாள் அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கை. சொல்லிங்களா? ஏன்னா இந்த அம்மா இவ்வளோ கர்வமாக பேசுது அப்படின்னு சொன்னால், கல்வி என்பது கர்வத்தை கொடுப்பது. ஒருமையில் ஒருவர் தான் பெற்ற கல்வி எழுமையும் ஏமா படைத்து அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் இல்லைங்களா? அதுபோல் எனக்கு அந்த கர்வம் இருக்கும் சார். நான் வந்து அந்த சிஎஸ்எம் கல்லூரிக்கு நான் இன்டர்வியூக்கு போயிருந்தோம். முதல்ல வந்து போயிட்டு கிளாஸ் எடுங்க பார்க்கலாம் சொன்னாங்க. எனக்கு முன்னாடி 2-3 பேர் எடுத்திருந்தாங்க. ஒரு மூச்சு கூட அந்த ஒரு ஆடிட்டோரியத்துலேருந்து ஒரு மூச்சு கூட வெளியில் வரல. நான் போய் கிளாஸ் எடுத்தேன். இந்தாண்ட பின்னாடி இந்த 3 ரூமுக்கும் கிளாஸ் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கிளாப் பண்ணாங்க, நல்லா பேசுனாங்க. அக்கா சூப்பராக கிளாஸ் எடுத்தீங்கம்மா, மேடம் சூப்பராக கிளாஸ் எடுத்தீங்க எல்லோரும் சொன்னாங்க சார். ஆனால் எல்லாருமே வந்து யாருமே வந்து என்னை ஒரு கொஸ்டின் கேட்கல. நான் என்ன பேசணும்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மாணவர்களுக்கு, ஏன்னா நான் பிஏ தமிழ் இலக்கியம் அந்த துறையில் தான் நான் பணியாற்ற போகிறேன். தமிழ் இலக்கிய மாணவர்களுக்கு தமிழ் இலக்கியத்தை புகுவிப்பது என்பது மிக சவாலான ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சவாலை மிக திறமையாக எதிர்கொண்டு மாணவர்களுக்கு அடிப்படையில் தமிழ் மொழியில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறதோ அந்த சிக்கல்களுக்குரிய அத்தனை விஷயங்களையும் மாணவர்களை நான் எளிதாக கற்பிப்பேன் என்ற உறுதிமொழியை இங்கே கொடுத்து நான் என் வகுப்பை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியம் பேசிக்கு முருகு பொறினாறு, 12 முல்லை, பெருகு வளமதுரை, காஞ்சி மருவினிய, கோல நெடுநாள் வாடை, கோல் குறிஞ்சி கடா, பட்டினப்பாளையோடு கடாத்தோடும் 10, நட்டினை நல்ல குறுந்தொகை 500, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை 8 தொகை என்று இந்த பாடலை போர்டில் எழுதி போட்டு, அதுக்கு இது வந்து அகநூலு, இது புறநூலுன்னு சொல்லி இப்படி பல விளக்கங்களையும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பக்தி இலக்கியத்துக்கு போய் அந்த பக்தி இலக்கியத்தில் 1, 2, 3 திருமுறைகள் ஞான சம்பந்தரால் பாடப்பட்டது. அடுத்தது வந்து 4, 5, 6 நாவுக்கரசரால் பாடப்பட்டது. 7வது சுந்தரரால் பாடப்பட்டது. 8வது மாணிக்கவாசகரால் பாடப்பட்டது. 9வது திருமுறை 9 பாடப்பட்டது. காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 9 பாடப்பட்டது. இப்படி சொல்லி எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டு வந்தேன் சார். 10வது திருமந்திரம், 11வது 11 பாடியது, 12வது திருமுறை பெரிய புராணம். ஒரே மேடையில் சார் 10 நிமிஷத்தில் சங்க இலக்கியத்தை முழுமையாக எழுதி போட்டு பேசி அகப்புறம் திருச்சி சொல்லி, அதுக்கப்புறம் பக்தி இலக்கியத்தை பற்றி பேசி, அதுக்கப்புறம் 4வது திவ்ய பிரபந்தத்தை பேசி, இலக்கணத்தை பற்றி பேசி, ஏறக்குறைய 20 நிமிஷத்து கிளாஸில் நான் டோட்டல் சப்ஜெக்டையுமே அந்த போர்டில் ஃபில்லப் பண்ணியிருந்தேன் சார். நான் சொல்லியிருந்தேன், இதே தெளிவோடு பேசினேன். நான் அப்பயும் வந்து நான் என்னிடம் வந்து சப்ஜெக்ட் கல்வின்னு நான் வந்துட்டேன், நான் கலையரசிக்கு நிகரானவள். ஏன்னா எல்லாம் ஜோசியக்காரங்களாம் சொல்லுவாங்க, அம்மா கலைச்செல்விக்கு நிகரானவர்கள், சரஸ்வதி தேவியே அம்மாவுக்குள்ளார இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சார். இந்த அளவுக்கு நான் பேசினேன் சார். யாராலையும் ஒரு மதிப்பு குறைக்க முடியல, ஒரு கொஸ்டின் இழுத்து கேட்கல. எல்லாருமே சொன்னாங்க, இதுக்கு மேலே மேடத்துக்கிட்ட நம்ம என்ன சந்தேகம் கேட்க வேண்டியிருக்கு. நான் சொன்னேன், மேடம் எனக்கு இக்கால இலக்கியம் மட்டும் நான் எடுத்தது கிடையாது, எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கல. ஏன்னா அதில் வந்து
இந்த பாலியல் விஷயங்கள் கட்ட விழுந்து கிடக்கும் இக்கால இலக்கியத்தில்னு சொல்லிட்டு நான் அந்த சப்ஜெக்ட் தொட மாட்டேங்க, தொட்டதும் இல்லை. அதனால் நான் நடத்தினதில்லை மேடம். இலக்கணம் இலக்கியம் இது ரெண்டையும் நான் வந்து ப்ரிப்பேர்டாக இருப்பேன், கரெக்டாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க யாரும் என்னை எந்த எதிர்கொஸ்டினும் கேட்கல சார். எனக்கு வந்து 20க்கு 19 மதிப்பெண்கள் போட்டிருந்தாங்க, சரிங்களா? அதே இன்டர்வியூவில் மற்ற எல்லாருக்குமே 4, 3, 2 இப்படி தான் சார் போட்டிருந்தாங்க. நான் வந்து வெளியில் ரொம்ப ஆர்வமாக நின்னேன். ஏன்னா நான் அட்டன் பண்ண முதல் இன்டர்வியூ அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் ஆர்வமாக நின்னேன். அப்போ அந்த லிஸ்ட்டு போச்சு. நான் சொன்னேன், மேடம் கோச்சிக்காதீங்க, எனக்கு அந்த லிஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் காட்டுங்க, நான் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னேன். அந்த லிஸ்ட்டை நான் பார்த்தா சார், நான் மட்டும்தான் 19 மதிப்பெண் வாங்கியிருந்தேன் 20க்கு, சரிங்களா? பாக்கி எல்லாமே 3, 2, 4. சரி, நான் எனக்கு வந்து ஆர்டர் வரும், பணிக்குரிய அழைப்பு வரும்னு சொல்லிட்டு நான் காத்திருந்தேன். 2 நாள் காத்திருக்கேன், எனக்கு அழைப்பு வரல. அதுக்கப்புறம் போயிட்டு வேறு ஒருத்தர் மணிகண்டராஜன் அந்த பார்ட்னர் இருக்காளே, அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணிவிட்டு, சார் என்னாச்சு, ஏன் எனக்கு வந்து வரல? நான் 20க்கு 19 மதிப்பெண் எடுத்தனே, என்ன சம்பளம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. சார் நான் 15,000 எதிர்பார்க்குறேன். என்னுடைய படிப்பு பிஹெச்டிக்கு 7 இயர்ஸ் சர்வீஸ் இருக்குது. ஆஃப்டர் பிஹெச்டிக்கு அப்புறம் என்னுடைய தெளிவு கிளாஸை பார்த்தீங்க. ஸோ எனக்கு 15,000 சம்பளம் வேணும் சார், உங்கள் பசங்களோட ரிசல்ட்டுக்கு ஃபுல் உத்தரவாதம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சார். ஆனால் அவங்க ஃபோன் பண்ணுறோன்னு சொன்னாங்க. 2 நாள் ஃபோன் பண்ணலைங்க. திரும்பி நான் போயிட்டு கேட்டப்போ, இல்லை அவ்வளோ சம்பளம் எங்களால் கொடுக்க முடியாது, வெறும் 4,000 தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. சார் 15 எங்கே இருக்குது, 4,000 எங்கே இருக்குது? ஆஃப்டர் பிஹெச்டிக்கு அப்புறம் 7 இயர்ஸ் சர்வீஸ் வச்சுருக்கேன். கம்பராமாயணத்தில் பிஹெச்டி. சொல்லுங்கள், இப்போ பேசுனேன், இப்போ இந்த நிமிஷம் பேசுகிறோம், இந்த நிமிஷத்தில் என்னோடய தெளிவை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? இன்னும் பாடம் எடுக்கிறோன்னு போயிட்டேன்னா நான் இன்னும் 10 புத்தகத்தை படித்து பசங்களுக்கு செய்தியை கொண்டு சேர்ப்பேன், சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, டச்சிங்கில் இல்லை 7 வருஷமாக. அந்த டச்சிங்கில் இல்லாதப்போ நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் டச்சிங்கில் இருந்தால் எவ்வளோ பேசுவேன், சரிங்களா? ஆனால் வந்து இல்லை மேடம், எங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக 4,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒருத்தவங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்கள தான் நான் எடுக்கிறோம். அவங்க எத்தனை மார்க் வாங்கியிருந்தாங்க தெரியுங்களா? 3 மதிப்பெண் வாங்கியிருந்தாங்க. 3 அல்லது 4 தான் வாங்கியிருந்தாங்க இன்டர்வியூவில். 19 மதிப்பெண் எடுத்த ஒரு பெண்ணை வந்து ஊஸ் பண்ணி விட்டுட்டு 4 மதிப்பெண் எடுத்த ஒரு பெண்ணை வந்து பணிக்கு அமர்த்திக்கிட்டாங்க சார். அதை விட ஒரு கஷ்டம் என்னென்னா, இப்போ சிஎஸ்எம் கல்லூரியில் அவங்க தான் பிரின்சிபலாக இருக்காங்க. எனக்கு அந்த ஒரு வார்த்தையை கேட்டது இன்றைக்கி என் கண்ணுலேருந்து ஒரு துளி நீர் வந்துச்சுங்க. ஏன்னாக்கா, எவ்வளோ ஒரு ஃபுல் பர்சனாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், நம்மளை வந்து ஒதுக்கி விட்டுட்டு ஒரு 4 மதிப்பெண் எடுத்த ஒரு பெண் அடுத்த 6 வருஷம் பணியாற்றி இன்றைக்கி அவங்க முதல்வராக இருக்காங்க இல்லையா? இப்போ சொசைட்டி வந்து திறமைசாலிகளை மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இல்லைங்களா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், திறமை தெரிஞ்சவன் கீழே இருக்கிறான், முட்டாள்கள் மேலே இருக்கிறான். நான் சொன்ன வாக்கியம் உண்மையா இல்லையா அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி தான் ரொம்ப பெரிய டிப்ரெஷனாக இருந்துச்சு. எல்லோரும் சொல்லுவாங்க, ஜோதிஷக்காரங்களாம் சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் பெரிய பொசிஷனுக்கு போவீங்க, உங்கள் பேச்சாற்றலை வச்சுட்டு நாக்கு கூட நக்க முடியலைங்க இந்த காலத்தில். எனக்கு இந்த 2 நாளைக்கு முன்னாடி நான் இந்த விஷயம் கேள்விப்பட்டதுன்னு எனக்கு உண்மையிலேயே ஓவர் டிப்ரெஷன் ஆகிடுச்சு. நமக்கு என்ன திறமை குறைச்சலா, இல்லை நம்ம என்ன தவறான பெண்மணியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே டிப்ரெஷன் ஆகிடுச்சு. இதே சிஎஸ்எம் கல்லூரி ஒரு அக்யூஸ்டுக்கு வேலை கொடுத்து வச்சுருந்தாங்க 6 மாதம். நான் எந்த கேஸ் போட்டுக்கோன்னா அந்த கேஸோட ஒரு ஹை கிரைம் அக்யூஸ்டு அதே கல்லூரியில் 6 மாதம் பிரின்ஸ்பாலாக வேலை செஞ்சுருக்காரு, ராசாபாளையத்தை சேர்ந்த பழனிகை. இது தொடர்பான விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என் சேனலில். ஒரு அக்யூஸ்டுக்கு வேலை கொடுத்து வச்சுருக்காங்க, ஒரு பெட்டிஷனருக்கு வேலை கொடுக்கல சார். ஒரு இன்டர்வியூவில் 19 மதிப்பெண் எடுத்த ஒரு பெண்ணை ஊஸ் பண்ணி விட்டுட்டு 4 மதிப்பெண் எடுத்த ஒரு பெண் வந்து இன்றைக்கி வந்து பிரின்சிபாலாக இருக்காங்க. எனக்கு இதை வந்து ஏற்றுக்க முடியலைங்க. எனக்கு உண்மையிலே என் மனம் வந்து பொறாமைப்படுகிறதுன்னு சொல்லுங்கள். என்னுடைய உரிமை நான் கேட்கின்றேன். என்னுடைய திறமைக்கு எனக்கு வேலை கொடுங்கன்னு தானே நான் கேட்டேன். நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பிச்சை கேட்க வரலையே, உங்கள்கிட்ட பேசி தொழில் பண்ண வரலையே. அதனால தான் சார் சொல்கிறேன், நீ இந்த சொசைட்டிக்கு அன்ஃபிட்டுன்னு சூரி சார் சொல்லுவார் இல்லையா, அது வந்து என் வாழ்க்கையில் ஃபிட்டாகி நிற்கிட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இன்றைக்கி ரொம்ப 2 நாளாக ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். சார் இதை நம்ம சொல்லிடணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லிட்டு சொல்கிறேன். சொல்லுங்கள், முட்டாள்கள் எல்லாம் முதல்வர்களாக இருக்கிறார்கள், திறமைசாலிகள் எல்லாம் வீட்டிலே பாத்திரம் கழுவி கொண்டிருக்கிறோம்.